என்னுடைய குற்றப்பரம்பரை நாவல்ல என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்தது தான் டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ள வந்ததுல அப்படியே எனக்குள்ள அப்படியே இந்த தீ வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்துல எப்ப நான் நடிக்க போறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போறாம தேனியில் ஒரு பெரிய செட்டு. நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னன்னா வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணா வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளவு பேரையும் அத்தனை ஆர்டிஸ்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளவு பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாம போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு போன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேல 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டர். நான் சினிமாவுக்கு நடிக்க ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ற முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். பாம்பேக்கு போனோம். பார்த்தா அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்துல இப்ப ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கிறது பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பத்தியா, அது மோகன்ஜியால பண்ண. அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குது இல்ல, கோவப்படுது இல்ல, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுது இல்ல. அப்படியே என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்னு, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு.